ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்காய சட்னி. வாங்க எப்படி சட்னி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ட் லிஸ்ட் முன்னாடி பின் பண்ணியிருக்கோம், ப்ளீஸ் செக் அவுட் பண்ணுங்கள். சட்னி தயார் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா காய விடுங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 20லிருந்து 30 பல் பூண்டு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. இது கூடவே 2லிருந்து 3 துண்டு இஞ்சிகளை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுற கேசஸில் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்ற கேஸில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 10 பல் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் மிளகா நல்லா வதங்கிடுச்சு. கூடவே புதினாவும் கருவேப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. புதினா நல்லா வதங்கும் போது உங்களுக்கு அரோமா நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சைஸ் பெரிய தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நம்ம புளிப்பு தன்மைக்காக ஆட் பண்ணுறோம். அண்ட் 1 கப் துருவன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 கப் மல்லித்தலை அண்ட் புதினா ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க நீங்கள் கூட்டியோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணி ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சட்னிக்கான மசாலா தயாராகிடுச்சு. இந்த மசாலாவை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைக்கேற்ப ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னிக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பு தயாரானதும் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சுவையான வெங்காய சட்னி தயார். இதை நீங்கள் ஆவி பறக்க கூட இட்லிக்கு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசை சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from VG's Home Foods. Thank you.